டிஎம்கே என்ன பொறுத்தவரைக்கும் எப்படியும் ஒரு 260 சீட்டாவது ஜெயிக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. பட் ஆனா இவங்க குடுத்துருக்கிற நம்பர் ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க. 125லேருந்து 145 ஏதோ குடுத்துருக்காங்க. நீங்க சோஷியல் மீடியால பார்த்தது பொய். ஓகே. யாரும் பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டே போட்டு வரல. ஓகே. எங்க சோஷியல் மீடியால ஆமா யாருமே இல்லையே. அப்படியே அதுலயே அந்த காஸ்டியூம்லும் பாத்தீங்கன்னா சிஎம் அவர்களுமே அந்த காஸ்டியூம் தானே வந்திருந்தாங்க. நார்மலைஸ் பண்ணிட்டாரு. அவர் டிவி கேக் போட்டாரோ? அப்படி சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதனால அப்படி நீங்க யோசிக்கணுன்றதுக்காக தான் அந்த பேண்ட் ஷர்ட்டே போட்டது. அடுக்கு மாடியில உங்க ஆபீஸுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க திமுகவுக்கு சப்போர்ட். ஆனா பல பேர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இப்ப காசு வரணும்ல வேற ஒருத்தர் திட்டி தான் அந்த காசை வாங்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்மளும் அவங்களை திட்டிட்டு வாங்க. விஜய் அவர்களை போட்டு அசிங்கமா பேசுங்க, திட்டுங்க, வந்துகிட்டே இருக்கும். கிரெடிட்டட். தம்பி சிமியன் நீங்க என்ன கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்க எளிய வீட்டு பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே திடீர்னு கமலஹாசன் அண்ணன் வந்த உடனே எங்கள் ஓட்டெல்லாம் 2019 மண்ணா போச்சு. அப்புறம் அதுலேருந்து எந்திரிச்சு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து எந்திரிச்சு நின்று கஷ்டப்பட்டு திரும்ப வரோம். திரும்ப இப்போ 2026 விஜய்னு ஒரு தம்பி வராப்புல. ஆனால் வரும்போது தம்பின்னு ஆதரிச்சு தானே நீங்கள் பேசுவோம். எங்கள் கூட நிற்பாருன்னு நினச்சோம். மிதிக்க வேண்டியதான், போட்டு சாணியை மிதிக்க மாதிரி மிதிக்க வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. இதுதானே அரசியல். நல்லா இருக்குல்ல. இப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது நீங்களும் ஒரு முட்டாள் நானும் ஒரு முட்டாள்னு பாக்குறவங்க எவ்வளவு கேவலமா காரி துப்புவான் மூஞ்சியில. ஆனா அது கண்டுக்க கூடாது. ஏன் கண்டுக்க கூடாது? ஏன்னா நம்ம இப்படி வீடியோவை பேசுறத பார்த்து புதுசா ஒரு 2 பசங்க நம்மளை பத்தி நல்லா பேசுறாங்கடா, கொத்தடிமைங்க லிஸ்ட்ல வந்துட்டாங்கடான்ட்டு நமக்கு ஆளுக்கு ஒரு 200 காசை கொடுப்பாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கண்ணாடி பாலா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் இருக்கிற நம்ம அரசியலோட நகர்களையும் இப்போ ஹாட் டாப்பிக்கை பற்றி அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. இப்போ எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நகர்களையும் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லா ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 26 எக்ஸிட் போல்னு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரிசல்ட்டில். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒர்க் அவுட் ஆகுமா அந்த விஷயங்கள்? இப்போ எக்ஸிட் போலில் யாருக்கு ஃபேவராக எப்படி வந்திருக்கு? ஆமாம். இது கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது ஓரளவு உங்கள் மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி ஓடி இருக்கும். ஆமாம். இது கரெக்டான இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் கரெக்டான கணிப்பு இருக்குமா, இல்லை அதுவும் சாதகமாக தான் இருக்குமா, இல்லை எப்படி அது பார்க்கலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி தான் எத்தனை தடவை எக்ஸிட் போல் வந்துச்சு. ஒரு தடவை இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போலும் வரப்போகிற ஆக்சுவல் ரிசல்ட்டும் மேட்ச் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இந்த எக்ஸிட் போலுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி. ஓகே. இதுக்கு முன்னாடி பல இவங்க எக்ஸிட் போல் விட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2024 நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் எல்லாருக்குமே தெரியும், பெரிய டிவி சேனல் அவங்க பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்தியா முழுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். அவங்க ஓகே, இந்த டாப் 3 டாப் 4 டிவி சேனல்ஸ் இருப்பாங்கல்ல, இங்கிலீஷ் ஹிந்தி இவங்க, அந்த மாதிரி ஒரு சேனல். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா காங்கிரஸ் இத்தனை சீட்டு, பிஜேபி இத்தனை சீட்டு, இதுதான் நம்ம எக்ஸிட் போல், நாங்கள் எங்கள் சேனலில் விடுறோம், இதில் ஒன்று இப்படினா கூட நீங்கள் என்னன்னு கேளுங்கன்ற ரேஞ்சுக்கு பேசினார். ஓகே. ரிசல்ட்டு வந்துச்சு. ஓன்னு அழுதார், லைவில் அழுதார். எப்படி லைவில் அழுதார்? ஓகே. லைவில் உட்காந்து இந்த மாதிரி ஐயோ எங்கள் சேனல் பேர் என் பேர்லாம் இப்படி டேமேஜ் ஆகிடுச்சே, என்னை மன்னிச்சிடுங்க மக்களே, நான் இப்படி எதிர்பார்க்கல, முதல் முறையாக நான் போட்ட கணக்கு தப்பாக போச்சு அப்படின்லாம் அழுத சம்பவம் உண்டு. ஸோ அதனால் இந்த எக்ஸிட் போலில் வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக இது இப்படி தான் போகும், அது அப்படி தான் போகும்லாம் சொல்ல முடியாது. எக்ஸிட் போல் எக்ஸிட் போல்னால் என்ன? இந்த சர்வே ரிப்போர்ட். இந்த சர்வே ரிப்போர்ட்டோ இந்த எக்ஸிட் போலோ என்ன சொல்லுது? இப்படி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, இப்படி வருவதற்கு உத்தேசங்களாக தெரிகிறது அப்படின்னு சொல்ல. ஓரளவுக்காச்சு கருத்து கணிப்பில் ரிசல்ட் ஐ மீன் 4th ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்களா, இல்லை அதுவும் அந்த அளவுக்கு ஓரளவுக்காச்சும் இருக்கும்ன்றாங்க, அது உண்மைங்க? ஓரளவுக்கு இருக்கும். எப்படின்னா டிஎம்கே என்னை பொறுத்தவரைக்கும் எப்படியும் ஒரு 260 சீட்டாவது ஜெயிக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே. பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற நம்பர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 125லேருந்து 145 அதை கொடுத்துருக்காங்க. பட் என் கணிப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 260 இல்லை ஒரு 300 சீட்ஸாவது ஜெயிக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 80 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ நம்ம தாவைக்க தலைவர் நம்ம பிரச்சாரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாவே இங்கே போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் சொல்லியிருந்தாரு, தீய சக்தி தான் சொல்லியிருந்தார். இப்போ அவருக்கு இப்போ அவரே 3rd தான் இருக்கார். இப்போ ஏடிஎம்கே உள்ளே வந்துருக்குன்றாங்க. அப்போ போட்டி இப்போ 3 பேருக்கும் சேர்ந்து வரா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் நினச்சது தப்பா? இல்லை, என்னோட கணிப்படி போட்டியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான் 2வது இடத்துல இருப்பாங்க. பட் என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, ஓகே. ஏன் நீங்கள் நாம் தமிழர் ஓட்டு போடலையா? போட்டிருக்கேன்.
இப்போ போடல. இப்போ போடல. யாருக்கு போட்டீங்க? இப்போ நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க போறது இல்ல. பட் ஏன் நாம் தமிழருக்கு 2வது இடம் சொன்னா ஏன் சிரிக்கிறீங்க நீங்க? அப்படி இல்ல. இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த ஒரு கருத்து கணிப்புலயும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 1, 2 குடுத்துருக்காங்க. சில கருத்து கணிப்புல வந்து என்ன சொல்றீங்க 0 குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நீங்க 2வது சொன்னீங்களா, அதுக்காக ஜஸ்ட் ஒரு சிரிப்பு. ஜஸ்ட் ஒரு சிரிப்புன்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா அந்த சிரிப்புல 1000 அர்த்தங்கள் இருக்குது. நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறேன்? ம். நீங்க நெறைய பேர் இன்னும் நாம் தமிழர் கட்சியை வந்து சரியா உள்வாங்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓட்டு இது வரும்போது நீங்க பாருங்க, நாம் தமிழர் தான் 2வது இடத்துல. 2வது இடத்துல இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அண்ட் திமுக நான் சொன்ன மாரி ஏற்கனவே வந்து மொத்தமா 234 சீட்டா? 234 தொகுதியில குறைஞ்சது எப்படியும் ஒரு 300 தொகுதியில ஜெயிச்சுருவாங்க. சூப்பர் ப்ரோ. என்னங்க சிரிக்கிறீங்க? நிஜமா சொல்றேங்க. ஓகே. திமுகவுக்கு பலமான வெற்றி வாய்ப்பு இருக்குது. திமுக தான் வெற்றி வாய்ப்புன்றீங்க. ஆமாமா. ஸோ அப்போ இப்போ எதிர்க்கட்சி யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்ப? எதிர்க்கட்சியா திமுக வருவாங்க. எதிர்க்கட்சியும் திமுக தான் வருவாங்க. இப்போ யாருக்குமே இங்க எதுவும் கிடையாது. சிங்கிள் ஆட்சி அவங்க தான், அது எதிர்க்கட்சி அவங்க. ஆமா. 2வதா சீமான் வருவாருன்னு சொன்னேன்ல. ஆமா. எத்தனை ஓட்டு அப்படின்னா வந்துட்டு ஒரு 30,000 ஓட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க அவர் வாங்கி 2வது இடத்துல வருவார். 30 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல வந்து. அப்ப மத்தவங்களுடைய ஓட்டு எவ்வளவு நீங்க நினைச்சு பாருங்க. மத்தவங்கலாம் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு மொத்த தமிழ்நாட்டிலே வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறதுங்கிறத தாண்டி திமுக வந்து எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு புதிய ஒரு தமிழகத்தை பார்க்க போறீங்க நீங்க. சரிங்க. இப்போ இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் வந்து நம்ம டிவிக்கு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அதே ஜாஸ்தி. அதெல்லாம் வரவே வராது. நீங்க பாக்குறீங்களா எவ்வளோ பேர் ப்ரௌன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு போனதை பார்த்தீங்க? ஆமா. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வேணாமா டிவிக்கு யாரும் ஓட்டு போடலன்னு? இந்த ப்ரௌன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டவங்கலாம் டிவிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட தான் வந்துட்டு. ஆமா, இதுலயுமே நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா எல்லா இடத்துலையுமே கூட்டமும் சரி, இப்போ ஓட்டு போட்டதுல பூத் ரெண்டுமே யாருக்கு போட்டிங்க கேட்டாலும் அங்கே போலிங் ஆனதுமே வந்து டிவிக்கு சொல்றாங்க எல்லாம் போய் அப்படின்றாங்க. ஆனா இங்க பர்சன்டேஜ் வைஸ்ல ரிசல்ட் பார்த்தா எங்கேயோ இருக்கு. இது எப்படி இது எடுத்துக்கிறது? இந்த நீங்க சோஷியல் மீடியால பார்த்தது பொய். ஓகே. யாரும் ப்ரௌன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டே போட்டு வரல. ஓகே. எங்க சோஷியல் மீடியால ஆமா யாருமே இல்லையே. அப்படியே அதுலயே அந்த காஸ்டியூம்லும் பாத்தீங்கன்னா சிஎம் அவர்களுமே அந்த காஸ்டியூம் தானே வந்திருந்தாங்க. நார்மலைஸ் பண்ணிட்டாரு. அவர் டிவி கேக் போட்டாரோ? அப்படி சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதனாலதான் அதை நான் அப்படி நீங்க யோசிக்கணுன்றதுக்காக தான் அந்த பேண்ட் சட்டையே போட்டு வந்தேன். என்னடா எல்லாம் போன் வந்துருச்சு, என்னடா எல்லாம் ப்ரௌன் பேண்ட் ஒயிட் சட்டையா போயிட்டு இருக்காங்க, இந்த பாரு நானும் ஒன்று போட்டு வரேன், இப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி நாங்கள் நார்மலைஸ் பண்ணிவிட்டோம். அதனால வந்துட்டு நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு ஆங்கரா வந்திருக்கீங்க. இப்போ நீங்க இது எப்படி யோசிக்கணும்னா ஆங்கரா யோசிக்கணும். நீங்க ஒரு ஆங்கர்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கண்டிப்பா அது ஒரு கெஸ் பண்ணி ஆகணும். நம்ம சில ஆங்கர்னா எப்படி யோசிக்கணும்? எப்படி யோசிக்கணும் நீங்களே? திமுக மாதிரி யோசிக்கணும். ஓ, திமுக மாதிரி யோசிக்கணும்ன்றீங்க. திமுக கட்சி எப்படி அது அவங்களால மட்டும் தானே முடியும். இல்லையே, நீங்க ஒரு ஆங்கர் ஆயிட்டீங்கல்ல. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆங்கரானாலே உங்களுடைய முதல் வேலை என்ன? திமுக மாதிரி யோசிக்கணும். திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஆமா, அப்படிதான் இருந்தாதான் ஆங்கராவே இருக்கு. அப்படி இருந்தாதான் நீங்க ஆங்கர். திமுகவை தாண்டி ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க முதல்ல ஒரு ஆங்கரே கிடையாது. நீங்க வந்து ஒரு இதுவே மனிதரே கிடையாது ஃபர்ஸ்ட். நீங்க இந்த தமிழ்நாட்டில் பிறந்து இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்து திமுக போட்ட சோத்தை தின்னு. திமுக போட்ட சாப்பாடுங்களா இல்ல நம்ம காசுல எடுத்து அவங்க சாப்பிட்டாங்களா? எப்படி? இப்போ திமுக அவங்களுக்கு எப்படி காசு யார் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க சொல்லி கொடுத்தது யாரு? இல்ல நீங்க சொல்றதுல இருந்து நான் அது क्वेश्चन நான் கேக்குறேன். ஓ அப்படி. இப்போ அவங்களுக்கு சேலரி மக்கள் தான கொடுக்குறாங்க. ஓகே. சரி, அது வந்து அரசாங்கம். திமுக திணிச்சுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அவரோட பேங்க் பேலன்ஸே 10,000 தானங்க. அப்ப எப்படி நீங்க திமுக திணிச்சுன்னு ஏதோ சொல்றீங்க? அப்புறம் எங்க இருந்து திணிச்சு? ஆமா, இப்போ அவங்க இது ட்ரிப்புக்கு போயிருக்காரு, கொடைக்கானல் ட்ரிப்புக்கு போயிருக்காரு. 10,000 ரூபாய் எப்படி போயிருப்பாரு நினைச்சீங்க? அது உங்க காசுலயா? ஆமா, மக்கள் 10,000 ரூபாய் அவர் வந்து கவர்மெண்ட் பஸ்ல 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. அப்படிங்களா? பிரைவேட் ஜெட்ல தான் போனாருன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து. அதெல்லாம் வரவே வரலையே, பொய். அதெல்லாம் பொய்ங்களா? அதுவும் 300 ரூபாய் டிக்கெட்ல இங்க இருந்து அல்ட்ரா டிலக்ஸ் பஸ்ல ஏறி போயிருக்காருன்ற தகவல் தான் எனக்கு வந்துச்சு. ஓகே. அப்ப அங்க ஸ்டார் ஹோட்டல்ல ஒன்னு ஸ்டே பண்ணிருக்காரு. அது ஸ்டார் ஹோட்டல்ல யார் ஸ்டே பண்ணா? ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? அதுவும் ஏதோ சாதா ஹோட்டல். இவர் உட்கார்ந்த உடனே அது ஸ்டார் ஹோட்டலா மாறிடுச்சு. அது ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது. அது சாதாரண ஒரு குடிசை வீடு அது. ஓகே. அதுல தங்குறதுக்கு வந்துட்டு இவர் வரான்றனால லைட்லாம் போட்டு கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா மாத்திட்டாங்க. அவ்வளவுதான். அதுல என்ன உங்களுக்கு பிரம்மாண்டம் தெரியுது? அதனால ஒண்ணு இல்லை. அதனால நீங்க முதல்ல வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஆங்கர், ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கர்னா நீங்க அப்படி யோசிக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். திமுக நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. திமுக ஜெயிக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா அவங்க வாங்கி கிளம்பி போயிடணும். அவ்வளவுதான் உங்க வேலையை. ரைட்டுங்களா? அப்படி யோசிக்க ஆரம்பிங்க. திமுக இப்படி சொன்னீங்கன்னா சேனல் வளரும். புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வீடியோலாம் வேற எடுக்க வரீங்க, ரொம்ப நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். மென்மேலும் போகணும். நீங்க உங்க சேனல் வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ஸ்டுடியோவை விட பெருசா கட்டணும், அடுக்கு மாடியில உங்க ஆபீஸ் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா
நீங்க திமுகவுக்கு ஆனா சப்போர்ட் பண்ணி பல பேர் வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்றாங்க. ம். ஆனா அது காசு வரணும்னா வேற ஒருத்தர் திட்டி தானே வாங்குறாங்க. அவங்களுக்கு இப்ப காசு வரணும்னா வேற ஒருத்தர் திட்டி தான் அந்த காசே அவ்வளவுதான். வாங்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்மளும் அப்ப திட்டுவோம். நம்மளும் அவங்கள திட்டிட்டு வாங்க 4 வார்த்தை வேண்டியதில்லல்ல. திட்டுவோம் வாங்க. விஜய் அவர்கள போட்டு அசிங்கமா பேசுங்க. திட்டுன்னு திட்டுங்க. வந்துகிட்டே இருக்கும். கிரெடிட்டட்ன்னு அத வச்சு வண்டிய ஓட்டிட்டு போயிடலாம். நான் அதுதான் ஓப்பனாவே சாட்டை அவர்கள் வந்து ஒரு எந்த வீடியோ எடுத்தாலுமே அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து அவரோட அஜெண்டா ஸ்டார்ட்டிங்ல இருந்தது எல்லாமே டிஎம்கே விமர்சிக்கிறது தான். ஆமா. ஆனா இப்போ எந்த ஒரு வீடியோலயுமே அவர் இது இல்ல. இப்போ எங்க பங்காளி நாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா. அப்போ வந்து ஃபுல்லாவே டிவிக்கே தான் அவரு எதிர்ப்பா இருக்கு. அவர் எதிர்க்கிறாரு. என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறாரு அவரு? ஏன்னா அவங்க அரசியல்ல உள்ள அரசியலுடைய ஈகோ சிஸ்டத்த கெடுக்குறாங்க. இல்ல இது வரைக்கும் அவங்க ஆட்சியில இருந்ததுல எந்த கொள்ளையும் அடிச்சதில்ல. எதுக்காகவும் மக்களுக்காக எந்த ஒரு ஒரு இதுவும் பண்ணதில்ல. அகைன்ஸ்டா எந்த விஷயமும் பண்ணதில்ல. அப்ப அப்படி இருக்கும்போது எதுக்கு அவரு அவங்கள வந்து எதிர்க்கிறாரு? ஏன்னா இப்ப அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா எங்க ஓட்டெல்லாம் போயிரும்ல. நாங்க ஓகே. 8% கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப தம்பி சிமியன் நீங்க என்ன கொஞ்சம் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நாங்க எளிய வீட்டு பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க திடீர்னு கமலஹாசன் அண்ணன் வந்த உடனே எங்க ஓட்டெல்லாம் 2019ல மண்ணோட மண்ணா போச்சு. அப்புறம் அதுலேருந்து எந்திரிச்சு உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். அதுலேருந்து எந்திரிச்சு நின்னு கஷ்டப்பட்டு திரும்ப வரோம். ம். திரும்ப இப்ப 2026ல விஜய்ன்னு ஒரு தம்பி வராப்ல. ஆனா வரும்போது தம்பின்னு ஆதரிச்சு தானே நீங்க பேசுனீங்க. பேசுவோம். எங்க கூட வந்து நிப்பாருன்னு நெனச்சோம். அப்புறம் ரோட்ல நிக்கலன்ன வந்து உடனே தூக்கி போட்டு செத்துருவேன்னு மிதின்னு மிதிக்க வேண்டியதான். போட்டு ஓகே. சாணிய மிதிக்கிற மாரி மிதிக்க வேண்டியதான். அவ்வளோதான் வேல. இதுதானே அரசியலு. ஓகே. உங்க கூட வந்தா நீங்க ஆதரிப்பீங்க. வரலன்னா போட்டு ரோட்ல சாவீங்க அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. நடு ரோட்ல நில்லுங்க லாரி வந்து ஏறும். லாரி வந்து ஏத்திரும். அவ்வளோதான். ஸோ அதனால சாட்டை அவர்கள் இந்த மாரி நீங்க குடுக்குற அந்த திமுகட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி பேசுறாருன்ற விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். அத நான் ஓகே. சன்மையா சும்மாவே பேசுறாரு. ஆமாமா. அத நான் ரொம்ப சன்மையா காடிக்கிறேன். அது எப்படி சொல்லணும்னா, நீங்க சாட்டை அவர்கள் அவருடைய கட்சியின் கொள்கைக்காக நிக்கிறார். ம். கொள்கைகள், கோட்பாடுகள் நிறைந்த கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காக பேசுறாரு. அதுதான் உண்மை. அதுக்காக பேசுறாரு. அந்த கட்சியின் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, தாவேக்காவை எதிர்க்கணும். நாங்க அரசியல் களத்துல தேர்தல் அப்ப நாங்க போய் திமுகவை வீழ்த்திருவோம். ஆனா இப்பவே வீழ்த்த வேண்டியது தாவேக்காவை. நீ உன்னைய இங்கேயே அறுத்து தள்ளணும் அப்படின்றது அறுத்து தள்ளிட்டாங்க ஆக்சுவலா. நல்லாவே தள்ளிட்டாங்க. ஓகே. இப்போ நம்ம எலெக்ஷன் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோட் வந்து இப்போ ஒயிட் ஷர்ட் அந்த காக்கி பேண்ட் விஷயத்துல செலிபிரிட்டிஸ்ல இருந்து இப்போ என்ன ஒரு 5 பேர் போட்டு வந்தாங்க. அங்க வெளியில பூத்தாண்ட இருக்கிறவங்க எல்லா பசங்களுமே அதான் சரி, ஒரு 6 போட்டுருந்தாங்க. பேர் அதுக்கு எந்த போட்டு மாற்றமே வராதுங்களா? சரி, அதுக்கு ஒரு 7 பேர் போட்டு வந்தாங்க. 7 பேர் போட்டிருந்தேன். ஆமா. சரி, தமிழ்நாடு முழுக்க ஒரு 7, 8 பேர் போட்டு வந்திருப்பாங்க. ஓகே. இப்ப எல்லாரும் போட்டது கூட நான் விட்டேன். அது கூட நான் அவ்வளவு கன்சிடர் பண்ணல. சரி. பட் நம்ம ஏகே அவர்களுமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி காஸ்டியூம்ல தான் வந்திருக்காரு. ஏகே ஒயிட் அண்ட் ஒயிட்ல சூட்டுல வந்தது உங்களுக்கு விஜயோட இது மாதிரி என்ன ரூபத்துல இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி வந்து அந்த ஒயிட் அண்ட் காக்கி வரல அவரு. பட் தளபதி வந்து ஆல்ரெடி அந்த ஆடியோ லான்ச்ல போட்டு வந்த அதே சேம் காஸ்டியூம் போட்டதுனால அது வந்து ஒரு கோட் வேர்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது என்ன எப்படி கோடு பாக்குறீங்க? வேணாலும் எடுத்துக்கோங்க. என்ன கோடு வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லா கோடு கூட நாங்க கவனிச்சிட்டு இருக்கிறோம். ஓகே. மாப்பிள்ள எழுதுறா யாரா எவன்டாங்க அவன் பேர் நோட் பண்ணு இவன் பேரை நோட் பண்ணு இவனா அப்படி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறோம். எந்தெந்த இன்ஃப்ளூயன்சருங்க எந்தெந்த கண்டென்ட் கிரியேட்டருங்க எவன்லாம் இந்த சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டது நாங்கள் இவருக்கு தான் ஓட்டு போட்டோம் அதை சொல்கிறதும் கிடையாதாம்மா. இப்படி விரலில் காட்டிட்டு ஃபோட்டோ போடுவாங்களாம். ஃபோட்டோவில் பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஒரு விரல் புரட்சி அப்படின்னு பாட்டு ஓடுமா. அப்புறம் பார்த்தா திடீர்னு விசில் சவுண்டு ஓடுமா. இதெல்லாம் வச்சு எங்களுக்கு புரியாதுன்னு நினச்சிக்கிங்க அவங்க கோடு வேர்டு. எல்லா கோடு வேர்டையும் கவனிச்சு 4ஆம் தேதி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேலையே எவன் அந்த கோடு வேர்டு போட்டானோ அவனுக்கு நாளை பின்ன பிஸ்னஸே இருக்கக்கூடாது. இதுதான் உங்களோட அரசியல். அவ்வளோதான். எல்லாம் போட்டு தூக்கி கட்டி சாத்தி ஒவ்வொரு பேருக்கு ஒரு ஸ்மேக். உனக்கா நீ ரொம்ப ஓவரா பேசிருக்க. உனக்கு அண்டர்டேக்கர் ஸ்மேக். நீ நிறைய இப்பவே அது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல. நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடல உங்களுக்கு எதுக்கு தண்ணி டேங்க் எல்லாம் உடச்சு டேங்கை போட்டு வச்சு விட வேண்டியதான். இப்போ கரெக்டாக கேட்டீங்க. இப்போவே ஒரு டேங்க் உடஞ்சிருக்குன்னா அடுத்த 5 வருஷத்துல என்னென்னலாம் உடையுங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அதுதான் மக்களின் ஆட்சி. அதான் மக்களாட்சி. மக்களாட்சி. தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சும்மா சொல்லலை. எப்படி வெல்லும் தமிழ்நாடு? இந்த மாதிரி தான். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் தமிழ்நாடு வெல்லும். அதனால அதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கங்க. மே 4ஆம் தேதிலாம் நீங்கெல்லாம் ஒழுங்கா சேனலை காப்பாற்றணும் அப்படின்னா அழகா இப்போலேருந்தே நல்லா சூரியன் உதிக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சு பண்ணீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ நம்ம தாவக தலைவர் இப்போ ஒரு 2-3 நாளாக கோயில்களாக ட்ரிப்பு போயிட்டு பார்த்துட்டு இருக்காரு. கோயில் தரிசனம் போயிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு ஆன்மீகமாக பண்ணாலும் நிறைய விமர்சனங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. ஒரு கிறிஸ்டின் தானே, ஆனால் எதுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு? இது ஒரு வேற மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, கரெக்டாக தான் கேட்குறாங்க. இப்போ எதுக்கு இவர் கோயிலுக்கு போறாரு? ஒரு கோயிலில் இவருக்கு என்ன வேலை? ஜோசப் விஜய். ஆமா, ஒரு கோயில் என்ன வேலை? இவர் ஜோசப் விஜய் கோயிலுக்கே போகக்கூடாது. புரியுதுங்களா? ஜோசப் விஜய் வேளாங்கண்ணிக்கு மட்டும்தான் போகணும்.
இப்போ இதே வெறும் விஜயா இருந்தாலும் விஜயமூர்த்தி அப்படின்ற ஒரு இருந்திருந்தாருன்னா, விஜயமூர்த்தி விஜய ராகவனா இருந்திருந்தாருன்னா, விஜய பாஸ்கரா இருந்திருந்தாருன்னா இவர் கோயிலுக்கு போகலாம். நாங்க எல்லா சாமியும் நாங்க எனக்கு அப்படிலாம் அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா? நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போகலாம், எந்த தர்காவுக்கு வேணா போகலாம், எந்த சர்ச்சுக்கு வேணா போகலான்ற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? யாருங்க கொடுத்தா? சாதாரணமாக போகலாம். இப்போ நீங்களும் நானும் போனால் 10 பைசா பிரயோஜனம்னு வச்சுக்கோங்களேன். போவோம், நம்ம சாமியை கும்பிடுவோம், அல்லாம்போம், ஜீசஸுமோ வந்துருவோம். அது பிரச்சனை கிடையாது. முதல்வர் வேட்பாளருக்கு நின்று ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் இப்போ திடீர்னு இப்படி போனார்னா எதுக்கு? போகக்கூடாது. அப்படிலாம் போகக்கூடாது. அப்படி போகக்கூடாது. போகவே கூடாது. நான் வந்து இந்த மதத்துக்காக மட்டும்தான் இருக்கேன். நான் விஜய் அவர்கள் என்ன சொல்லணும் ஓப்பனா? நான் வந்து ஒரு பிஜேபியுடைய பி டீம். அப்படிதான் இப்போ போர்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவர் வாயால் அதை சொல்லிடணுன்ற நான் அதைத்தான் நான் ஒத்துக்கணும்ல. அவர் அதை நான் பிஜேபியோட பி டீம். எதனாலப்பா நான் பிஜேபியோட பி டீம்? எனக்கு ஒரு 4 காரணம் சொல்லு. ஐயோ காரணம் இல்லையே, எங்கத்த காரணத்தை? அதான் இப்போ எலெக்ஷன் அப்புறம் ஃபுல்லாவே கோயில் தான் போயிட்டு இருக்காரு. இப்போ திருப்பி இந்த பாபா கோயில் போயிருக்காரு இன்னைக்கு. ஆமா, கோயில் இப்படி சொல்லலாம். கோயிலா போறாரு இவர் பாஜக. இது எப்படி நல்லா இருக்கா? ஓகே, கோயிலா போறாரு இவர் பாஜக. எதையாவது ஒன்று சொல்லணுங்க. காரணமே வேணாம். காரணமே வேணாம். எதையாவது சும்மா முட்டாப்பைய மாதிரி பேசுங்க. உங்களுக்கு ஒரு 4 ஊப்பி வந்து. இப்போ நாங்க வந்து எலெக்ஷன் முடிச்சு நாங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். சரி, நீங்க ஏன் கோயிலா போறீங்க? எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுக்க போறோம். உங்களுக்கே ரெஸ்ட் இருக்கும்போது எங்களுக்கு ரெஸ்ட் ஏன் இருக்கக்கூடாது? இல்ல, நீங்க கோயிலுக்குள்ளா போறதுனால நீங்க பிஜேபிக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. இவரே விஜய் கேக்குறீங்க. ஆமா, விஜய் எது கோயிலுக்குள்ளா போறாருன்னு கேக்குறீங்க. நாங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம்ல. சரி, ரைட். நீங்க அந்த மாதிரி இருக்க, நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது அப்போ பாஜக நீங்க பி டீம் காரங்க தானே இருக்க. ஆமா, கோயிலுக்கு போனா பாஜக காரன். கரெக்ட். ஆமா, கரெக்ட் தான். உண்மையா கரெக்ட். இப்ப அது உள்ள நீங்க கொண்டு வர மாதிரி நீங்க எது பண்ணாலும் கரெக்ட். அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது நீங்க என்ன பண்ணுங்க அதான் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க. சோ அப்ப நீங்க வந்து இந்த கோயில் எல்லாமே போக கூடாது. அப்ப வாட்ச் பண்ற பசங்க எல்லாமே வாட்ச் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளும் கோயிலுக்கு போகணும். அப்ப பிஜேபி உள்ள வந்துரும்ன்றத நினைப்பாங்க. பிஜேபி உள்ள வந்துரும். எப்படா பிஜேபி உள்ள வரும்? அது தெரியலங்க. சொல்ல சொன்னாங்க, சொன்னேன். 200 ரூபா வந்துருச்சு. சொல்ல சொன்னாங்க, சொன்னேன். மேபி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. இவர் வந்து மிடில் இருக்காரு. எந்த மிடில் இருக்கிறாரு? இப்போ இவங்களும் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே வந்து சேம் ஈக்குவல் பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்க. சரி, இப்போ இவர் வந்து யார் கூட கூட்டணி வைக்கிறாரோ அவங்க தான் ஆட்சிக்கு போக முடியும். சரி, அப்படின்ற பட்சத்தில் இவர் யார் கூட ஆட்சி வைப்பாரு? இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வைப்பாரு. நாம் தமிழர் கூட வச்சா எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? வேற யார் கூட வைக்க சொல்றீங்க? ஆனா இப்ப திருப்பியும் வந்து இவங்க ஏடிஎம் கூட ஆட்சி வச்சு பிஜேபிக்கு கீழே வந்து இவங்க அடிபணிஞ்சுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். அதான் அப்ப சொன்னீங்க. இப்பதான் நீங்க ஒரு ஊப்பியாக உங்களை உணர்ந்திருக்கிறீங்க. உங்களோட கருத்து நிறைய கொடுங்க ஃபர்ஸ்ட். ஐயோ, இப்பதான் ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு ஆங்கரா ஆசமா இருக்குது. மறுபடியும் சொல்லுங்க. எப்படி இல்ல திரும்ப எப்படி வரும்? அதெல்லாம் வரும். சரி ப்ரோ, இப்போ வந்து இப்போ டிஎம்கே வந்து ஒரு 160 வச்சுக்கோங்க. 160. 300ன்ட்டேன், நீ 160 குறைச்சிட்டீங்க. சரி, குறைங்க. 160ன்னு வச்சுக்கோங்க. சரி 300 எப்படி ஜீவா? சரி, ஓகே. சரி, ரெண்டுமே ஈக்குவலா வச்சுக்கோங்களேன். சரிங்க. 234 தொகுதி. ஆமா, இவங்க 117. இவங்க வந்து 110 ஜெயிச்சிட்டாங்க, ஒரு 110 ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு ஒரு 17 தொகுதி என்னமோ பாக்கி, 14 தொகுதி பாக்கி இருக்கு. அது மட்டும் தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. ரைட். இப்போ இந்த 14 தொகுதியை வச்சுட்டு விஜய் சிஎம் ஆக முடியுமா? முடியும். அது இவங்க யார் கூட கூட்டணி இவர் வைக்கிறாரோ அவங்க தான் ஆக முடியும். ஸோ இப்போ இவர் யார் கூட கூட்டணி வைப்பாரு? தீய சக்தி கூட வைப்பாரா, இல்லைன்னா பாஜக கூட வைப்பாரா? இவர் வந்து நாம் தமிழர் ஏடிஎம்கே கூட வச்சாலே பாஜக கூட வச்ச மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு. உங்களுக்கு அப்ப இவர் யார் கூட வைப்பாரு? நாம் தமிழர் கூட வச்சு. நாம் தமிழர் கூட வச்சா வீட்டுக்கு தானே போகணும். இல்லங்க, நிறைய பேர் இந்த தியரி கேக்குறாங்க. ஓகே, 40 தொகுதி ஒருவேளை ஜெயிச்சு விஜயால சிஎம் ஆக முடியுமா? முடியும். என்னன்னா, இப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்ன்ற ஆசையில இருக்கிற இந்த யூடியூப் சேனலுங்க சில பசங்கள்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. அது வந்து அந்த இதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்க சொல்ற தியரி படி பார்த்தாலுமே கூட அதிமுகவுக்கு வந்துட்டு இவர் ஒரு சப்போர்ட்டை கொடுத்து இவர் மூலமா அதிமுக ஆட்சி அமைக்கிறது. இப்போ எப்படி நிதிஷ்குமார்னால வந்துட்டு பாஜக ஆட்சி அமைச்சதோ, சந்திரபாபு நாயுடுனால பாஜக ஆட்சி அமைச்சதோ மத்தியில் 2024 அந்த மாதிரி ஒரு செனாரியோ இவங்க மைண்டில் வச்சு சொல்றாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க வந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தோணுதுன்னா, இவர் வந்து பாஜக பக்கம் தான் போவார். ஏன்னா இவர் தான் பாஜக பி டீம். இவர் வந்ததே அரசியல் அதுக்கு தானே. ஓகே, அப்ப அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம். விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அதுக்காக தான். எதனால பாஜகவோட பி டீம் அவர் பாஜக தான் அவரை உருவாக்கி கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பாஜக நடிகர்கள் எல்லாம் கட்சி உருவாக்க வச்சு கொண்டு வரும். நல்லா இருக்குல்ல, இப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது நீங்களும் ஒரு முட்டாள் நானும் ஒரு முட்டாள்னு பாக்குறவனா எவ்வளவு கேவலமா காரி துப்புவான் மூஞ்சியில. ஆனா அது கண்டுக்க கூடாது. ஏன்னா நம்ம அப்படி வீடியோவை பேசுறத பார்த்து புதுசா ஒரு 2 பசங்க நம்மளை பத்தி நல்லா பேசுறாங்கடா, கொத்தடிமை லிஸ்ட்ல வந்துட்டாங்களான்ட்டு நமக்கு ஆளுக்கு ஒரு 200 காசை கொடுப்பாங்க. இப்போ இவங்க யாருக்கு தான் பி டீம்ன்ற நான் ஒரு கொஸ்டின்ல கேட்கறேன். இதுல நீங்க சொல்லுங்க. இப்போ எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து
நிறைய இடத்துல போலி ஓட்டுலாம் போலிங் ஆச்சு. ம். அன்னைக்கு நைட்டு எலெக்ஷன் நைட்டு வந்து திருச்சியிலையும் வந்து அந்த ஓட் திருச்சி மிஷினும் கிழக்கு உடைச்சாங்க. தொகுதி திரு ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில ராத்திரியோட ராத்திரியா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி தகவல்கள் வந்துச்சு. சரி. ஆமா. அது இல்லாமல் நிறைய டிராஃபிக் அன்னைக்கு இது வரைக்கும் வரலாற்றில் காணாத எலெக்ஷன் டே அன்னைக்கு வரலாற்றில் காணாத பஸ்ஸே இல்லை. ஃபுல்லாகவே டிராஃபிக்கில் இருந்தாங்க. அது இல்லாமல் பஸ்ஸு கிடைக்காம நிறைய லட்சக்கணக்கான மாணவர்களும் சரி நல்ல மக்களும் சரி நம்ம கிளாம்பாக்கத்தில் வந்து காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் போகவே இல்லை ஓட்டு போட, திரும்பி வீட்டுக்கு தான் வந்தாங்க. பாதி பேர் லாரியில் மேலே ஏறி உட்காந்துட்டு பஸ்ஸில் மேலே ஏறவங்களும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உனக்கு சோத்தை போட்டு காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், முட்டை திட்டம் இப்படின்னு பல விஷயங்களை கொண்டு வந்து 1000 ரூபாய் காசை கொடுத்து விடியல் பயணம் கொடுத்து மக்களுக்கு தேவையான எல்லா நல்லதையும் பண்ணி கிட்னியை திருடி தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி பல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பா நீ ஐடியில் இந்த எங்கேருந்துங்க வந்துச்சு ஐடி யார் கொண்டு வந்தா? ஐடின்ற விஷயத்தை தமிழ்நாட்டை கொண்டு வந்தது யாரு? திமுக. யாருங்க? திமுக. டைடல் பார்க் எப்படி வந்துச்சு? திமுக கொண்டு வந்துச்சு. அப்போ யாருக்கு நான் ஓட்டு போடணும்? வரைக்கும் திமுக ஓட்டு போடணும். இந்த தியரி சூப்பரா இருக்குல்ல? நீ மாற்றி போட்டா நான் உங்களை மாற்றி போட்டா தூக்கி வச்சு ஸ்மாக் தான் உங்களுக்கு. ரைட்டா? அப்போ அந்த மாதிரி பண்ற பசங்களை எதுக்கு நான் பஸ் கொடுத்து கூட்டு போகணும்? எனக்கு என்ன கேள்வினா, அந்த மாதிரி பசங்க எதுக்கு சார் ஓட்டு போடணும்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க ஆச்சு நீங்க திருப்பி நீங்களே சிஎம்னு போயிட வேண்டியது எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்க? எலெக்ஷனே இதைத்தான் நானும் சொல்றேன். படிச்சு பைத்தியக்கார பயிலுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன்ல வைக்கவே கூடாது. தமிழ்நாட்டுக்கு முதல்ல எலெக்ஷன் வைக்க கூடாது. எலெக்ஷன் கமிஷன் நான் தான் பண்றாங்க. எலெக்ஷனே வைக்க கூடாதுங்க. எலெக்ஷன் கமிஷனே தேவை கிடையாது தமிழ்நாட்டுக்கு. நீங்க மற்ற மாநிலங்களுக்கு எலெக்ஷன் வைங்க. தமிழ்நாட்டுக்கு முதல்ல எலெக்ஷனே வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு உருவானதுக்கு காரணம் திமுக. சரிங்களா? தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் திமுக. இதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர், எம்ஜிஆர் இவங்கெல்லாம் அண்ணா பெரியவங்களெல்லாம் உருவாக்கல. அவங்களாம் ஒண்ணுமே பண்ணல. ரைட்டுங்களா? தமிழ்நாடு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் திமுக. இப்படி இருக்கிறதுக்கு காரணமானா நீங்க உடனே கஞ்சா புழங்குறதுக்கு காரணம் திமுக, பெண்களுக்கு தொல்லைகளாகுது அதுக்கு காரணம் திமுக, மக்களுடைய பணத்தை சுரண்டதுக்கு காரணம் திமுக, அரசு அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் ஜாலியா சுரண்டி திங்கிறாங்க அதுக்கு காரணம் திமுக, ரோடு சரியில்லை அதுக்கு காரணம் திமுக, மக்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இல்லாத எல்லா இன்னல்களும் நடக்குது அதுக்கு காரணம் திமுக, எங்க போனாலும் விலைவாசி ஏறி கிடக்குது அதுக்கு காரணம் திமுக நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இதை நான் சொல்றேன். அது உண்மை இல்லை. அதுக்கு காரணம் திமுக கிடையாது. அதுக்கு காரணம் வேற யாரோ ஒருத்தங்க. அது எனக்கு தெரியாது யாரு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக காரணம் அதுக்கு. சரிங்களா? உங்களோட சக்தியை மீறி உங்களோட ஆட்சியை மீறி அவங்க உள்ள அவங்க வந்துட்டாங்க என்ன பண்றாங்க பாருங்க. நீங்க மத்ததுக்கெல்லாம் போராடுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து இதுக்கு போராட முடியாது. போராட முடியலங்க. என்ன பண்றாங்க மாதிரி நம்ம ஆட்சியில் இருக்கும் போதே இப்ப பாஜக அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, திமுக ஆட்சியில் இருக்கும் போதே பாஜக அப்படி நமக்கு தெரியாம கொள்ளாம பண்ணுதுன்னா, அதிமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலோ இந்த டிவிக்கு எல்லாம் வந்தா என்ன பண்ணுவாங்க? எகிரி உட்காந்து பாஜக நான் தான் அப்படிம்பான். அதனால தான் இவங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க வரவிட மாட்டோன்றாங்க. அதான் அதுக்கு தான் இன்னைக்கு திமுக இருக்குது. திமுக இருக்கிறனால தான் இன்னைக்கு இப்படி வராமல் இருக்கு. ஸோ உங்களோட கேள்விக்கு நேரடி பதில் என்னன்னா, இவ்வளவு நல்லதை பண்ணி மக்களை நல்லா பார்த்துட்டு இருக்கிற இந்த திமுக அரசை எதிர்த்து ஒருத்தன் ஓட்டு போட போறான்னா அவனுக்கு எதுக்கு பஸ்ஸு? இந்த அரசோட காசுல நீ இந்த அரசு பஸ்லயே ஏறி நீ கிளாம்பாக்கத்துல இருந்து ஜாலியா நீ கிளம்பி போவ, உனக்கு 50-500 பஸ் விடணும், நீ உன் ஊருக்கு போயிட்டு நீ விஜய்க்கு ஓட்டு போட்டு வருவ. ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது உனக்கு. நாங்கள் காசு கொடுத்து தானே போகிறோம். காசு என்ன காசு? யாரு கொடுத்தா? அந்த காசு யாரு கொடுத்தா உனக்கு? நான் சம்பாரிச்சது. நீ எப்படி சம்பாதிச்ச? ஐடி கம்பெனியில் நாங்கள் போய் சம்பாதிக்கிறோம். ஐடி வேலைக்கு அந்த ஐடி கம்பெனி யாரு கொண்டு வந்தா? நீங்க தான் கொண்டு வந்தீங்க. மாதிரி பேசினா அடி வெளுத்துருவேன்னு உங்களுக்கு தோணும் உள்ளுக்குள்ள. ஆனால் நான் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா எனக்கு 200 ரூபா கிரெடிட்டே இருக்குது. நான் அப்படிதான் பேசுவேன். சரிங்களா? அதனால இந்த மாதிரி இங்கேருந்து கிளம்பி போகிற பசங்க போய் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு பஸ் விடலாம். நீ போய் டிவிகேக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னால் உனக்கு எப்படி பஸ் விட முடியும்? அவன் பஸ்ஸை நிறுத்துவோம், நடுவில் 2 கண்டெய்னரை விடு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது இல்லை நாங்கள் தான் பண்ணோம். நீங்கள் தான் பண்ணீங்க. ஆமாம், அதெல்லாம் திறமையாக சொல்லணும். வெளியே போய் நாளைக்கு அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஆமாடா 2 கண்டெய்னரை குறுக்க விட்டண்டா 500 பஸ் உள்ளான்னு உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டும் பாதிக்கும்ல. இந்த ஐடி ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்க்குறவங்கள எவனாவது ஒருத்தன் மூஞ்சியை பார்த்தாவது அவன் போய் திமுகவுக்கு ஓட்டு போடுவான்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கீங்க. சென்னையிலேருந்து ஐடி ஆஃபீஸ்லேருந்து காலேஜ் பசங்க போனால் அவங்க டிவிக்கு தான் போடுவானுங்க, நமக்கு வராது இந்த ஓட்டுன்றதுனால கரெக்டாக பிளாக் பண்ணிட்டீங்க. அடி அவ்வளோதான். ஒரு பய போகக்கூடாது. நமக்கு வர வேண்டிய ஓட்டு எப்படியாவது ஒரு அப்போ இதெல்லாம் எலெக்ஷன் இப்போது ஓட்டிங் எலெக்ஷன் வந்துட்டாலே பவர் எல்லாமே கவர்மெண்டோட ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் போகும். ஆமாம். அப்போ இன்னும் எலெக்ஷன் கமிஷன் எந்த கவர்மெண்ட் கீழே இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்? எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது.
ஆனால் எலெக்ஷன் கவர்மெண்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, எலெக்ஷன் கமிஷன் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மேற்பார்வையில் இருக்கிறது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தாது அதை. ஓகே. இது ஒரு தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த இடத்துல யாருடைய ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா இங்கே ஸ்டேட்டில் இருக்கிற போலீஸோடைய ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கும். அந்த ஸ்டேட்டோட போலீஸ் ஃபோர்ஸை கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு தன்னிச்சையாக நடக்கிற ஒரு விஷயமா, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த காப்பந்து அரசாங்கம் வந்து இதில் எங்கேயுமே தலையிடவே முடியாதா அப்படின்னா முடியும். எப்படின்னா இது வந்து ஒரு இனேட்டான ஃபோர்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள வந்து ஒரு இணக்கமாக தான் இருப்பாங்க. கம்ப்ளீட்லி இது வந்து நம்ம வந்து கவர்னர் ரூலு, இது வந்து ஒரு மிலிட்ரி ஆர்மி ரூல் அப்படி கிடையாது. இது எலெக்ஷன் கமிஷனுடைய என்னப்பா கொஞ்சம் அந்த போலீஸ் 2 பேரும் அனுப்பிவிடு பார்த்துக்கலாம், ரைட் ஓகே நாங்கள் பார்த்துக்கிறோம், அப்படி தான் போகுமே தவிர கம்ப்ளீட்லி இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தம் நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே. அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கணக்குப்படி பார்த்தாலும் 100 ஓட்டு இருக்குதா ஐடி கம்பெனிலேருந்து, அந்த 100 ஓட்டில் எத்தனை பேர் திமுகவுக்கு போடுவான்? அந்த பசங்களில் ஒரு 7 பேர் போடுவான், 8 பேர் 10 பேர் போடுவான். இந்த 10 பேர் ஓட்டு போனா போய் தொலைது போ, 90 ஓட்டு இங்கிருந்து போய் சேரக்கூடாது. இது மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் கும்பகோணத்துக்கும் திருநெல்வேலிக்கும் எங்கெங்கயோ போய் சேரும், அது சேரக்கூடாது. அவ்வளோதான். அது பண்ணிட்டோம்னா கமான் லெட்ஸ் வின் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இப்போ வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணுறது தயாராகிட்டோம். ஓகே. திருப்பி நம்ம மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு நேர்காணல சந்திப்போம். கண்டிப்பாக பேசுவோம். அப்போ வந்துட்டு திமுகவின் புதிய ஆட்சியோட அன்னைக்கு நம்ம வந்து மறுபடியும் பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி.